என்னாகமம் 12:14. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவள் என்றார். இங்கே மிரியாம் வெட்கப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். மிரியாம் என்பது ஒரு சாதாரண நபர் அல்ல. அவளை வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவள் ஒரு மோசேயினுடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி. மிரியாமை குறித்து நாம் சாதாரணமாக கணக்கிட்டு பேச முடியாது. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், ஒரு தெய்வீக சிந்தை இருந்தது. அந்த பிள்ளைய நாணல் பெட்டியில வச்சு தாயை தண்ணியில விட்டுட்டா, ஒரு நம்பிக்கையோட விட்டாச்சு. அதுக்கு பிறகு அவளால் அந்த தண்ணியில நிக்க முடியாது, அந்த குளத்து கரையில நிக்க முடியாது, நதியில நிக்க முடியாது. நாணல் பெட்டியில வச்சதோடு அந்த தாய் என்ன நடக்குமோங்கிற ஒரு பரிதபிப்போடு வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டா. ஒரு கேள்வி, இந்த பிள்ளை பிழைக்குமா, இந்த பிள்ளை தப்பிடுமா, தண்ணியில முங்கிருமா, இல்ல கண்டுபிடிக்கிறவங்க கொன்றுவாங்களா, என்ன நடக்கணும்? ஆனா என்ன அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு பிறகு அவள்கிட்ட டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த மிரியாம் தான் அங்கேயே நின்னுட்டு இருந்தா, அங்கேயே மணிக்கணக்கா நிக்கிறா. எப்படியாயின்னு இந்த பிள்ளை அந்த நாணல் பெட்டி ஏதாவது சேதமாயிடக்கூடாது, பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாது, எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அப்படி யாராவது எடுத்தா கூட என்ன சம்பவிக்கும், இதை பாக்குறதுக்காக அந்த மோசையை பாதுகாக்கிற அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தாள். சின்ன பிராயத்துல இவ்வளவு பெரிய உத்தரவாதம் எடுத்து ஒரு செய்தான்னா அவதான். அந்த அளவு மோசையின் மேல ஒரு கரிசனையும், அந்த பிள்ளையை அழகாக வளர்க்கிறதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு முக்கியமான காரணமும் இந்த மிரியாம் தான். பிற்காலத்தில் அவள் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. செங்கடலை கடந்த போது ஒரு பாட்டு பாடி தம்புர் அடிச்சு ஒரு பெரிய டான்ஸே ஆடிட்டா. கர்த்தர் அவ்வளவு மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு சொல்லி, அவ்வளவு அருமையான சகோதரி. கர்த்தர் அவளை இந்த வனாந்தர பயணத்தில, இஸ்ரவேலின் பயணத்தில அவளை கரங்களில் எடுத்து பாவித்தார். ஆனா இவ ஏன் வெட்கப்படுத்தப்பட்டாள்? ஏன் இவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு? அதுக்கு காரணம் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இங்கே நம்முடைய ஜனங்கள் வெட்கப்படுத்தப்படுவதற்கான ரகசியத்தை நீங்க விளங்கிக்கணும். ஏன் வெட்கப்பட்டுட்டேன், எனக்கு கேவலமா இருக்கு, என்னால யார் மூஞ்சிலையும் முழிக்க முடியாது, கோயிலுக்கு வர முடியாது, நான் அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே தேவனை விட்டு ஓடுறதுக்கு நீ ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் இது சம்பவிச்சதுன்னு தேவ சமூகத்துல நிதானிக்க முடியாத கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். தலைகவிழ்ந்து வாழ்க்கையில நிபுற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனத்துக்கு தேவன் சொல்ற வார்த்தை, ஏன் நீ தலை கவிழ்ந்தாய்? உனக்கு இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்கள் உனக்கு இருக்க, ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள் உனக்கு பலிக்கவில்லை? ஏன் புறஜாதிகள் மத்தியில நீங்க வெட்கப்படுத்தப்படுறீங்கிறதுக்கு ஒரு முதல் காரணம், இதே மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேச தொடங்கினாள். அதுதான் தவறு. 40 வருடங்களுக்கு முன்பாக மோசே ஒரு வைராக்கியத்தின் நிமித்தமாக ஒரு எகிப்தியனை கொல்லுகிறான். அன்றோடு அவன் அரண்மனை விட்டு ஓடிடுறான். ஓடி போன இடத்துல அவனுக்கு ஒரு மீதியானுடைய தேசத்துல அவனுக்கு ஒரு ஆசாரியனுடைய வீட்டுல அடைக்கலம் கிடைக்கிறது. அந்த சூழ்நிலையில சிக்கி அங்கேயே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அங்கேயே இருந்து விடுகிறான். பின்பு 40 வருஷம் கழித்து கர்த்தர் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு பெரிய விடுதலை பயணத்துக்கு தலைவனாக கர்த்தர் அவனை அபிஷேகிக்கிறார். எகிப்திலிருந்து அற்புதங்களை செய்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருகிறார். இப்பொழுது வனாந்தர பயணம் போய்கொண்டிருக்கிறார். இவ்வளவு தூரம் வந்த பின்பு திடீர்னு ஒரு நாள் மிரியாம் ஆரோனை கூப்பிட்டு, விஷயம் தெரியுமா, என்னதான் மோசே பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் செஞ்சது தப்பு, அவன் மீதியான் தேசத்தை அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணது தப்பு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன தலைவன்? இதுதான் அங்க நடந்த ஒரு சம்பவம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வசனத்தின்படி சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, தேவன் மன்னிச்சத நீ பேசவே கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சுட்டாருன்னா, அவருக்கு தெரியாதா எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் கட்டியிருக்கான்னு தெரியாதா? சிப்போரால கல்யாணம் கட்டினது தெரியாதா? எத்திரோனுடைய மகளை கல்யாணம் கட்டினது தெரியாதா? 40 வருஷம் அங்க ஆடு மேய்ச்சது தெரியாதா? இத்தனை பிள்ளைகள் பிறந்ததுன்னு கர்த்தருக்கு தெரியாதா? இதுக்கு பிறகும் தன்னுடைய அனாதி தீர்மானத்தை மாற்றாமல் அவன் மூலமாகவே தன்னுடைய விடுதலை பயணத்தை ஜனத்துக்கு கொண்டு வந்த தேவனுக்கு அவன் செய்தது தவறு, பிரமாணத்தை மீறினான் என்று தெரியாதா? தெரியும். ஆனாலும் தேவன் அவனை மன்னித்தார். அதுக்காக அவன் மனஸ்தாபப்பட்டிருக்கலாம், அவன் அங்கலாய்த்திருக்கலாம், சூழ்நிலையில சிக்கி தவித்ததை தேவனிடத்துல ஒப்புரவாக்கி இருக்கலாம். அவன் திரும்ப வரும்போது அவனை கொல்ல பார்த்தார். திரும்ப உடன்படிக்கை பண்ணி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அன்றைக்குதான் மோசே தப்புவிக்கப்பட்டான்.
அதற்கு பின்பு தேவன் அவனுடைய கரத்துல வல்லமையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து விடுதலையை கொண்டு வந்து செங்கடலை கடக்க வைத்து இவ்வளவு பெரிய பயணத்துல கொண்டு வரும்போது என்றைக்கோ தேவன் மன்னித்து மறந்து விட்ட ஒரு கதையை இன்றைக்கு நீ பேசினா உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்துவார். யாருமே மற்றவர்கள் காரியங்கள்ல ஒரு சுத்திரிப்பு கூட்டத்தோட அவனுடைய காரியங்களை அவன் கரெக்ட் பண்ணிடுறான். அந்த பெண்ணோ அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ அந்த ஊழியக்காரியோ அந்த ஊழியக்காரனோ அது தேவனுடைய பிள்ளையோ ஒரு சுத்திரிப்பு கூட்டம் வரும்போது அவன் ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க. ஃபுல்லா சுத்திரிப்பு நடக்குது. ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, ஊழியத்துல, ஜீவியத்துல, வேலையில, பிசினஸ்ல, தனியாக அந்தரங்கத்துல என்னென்ன இருக்கோ அதை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உடைஞ்சி நொறுங்கி அழுது சீர்படுத்தி அவன் உட்கார்றான். அதோட கதை முடிஞ்சது. தேவன் மன்னிச்சிட்ட பிறகு நீ அதை என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது. தேவன் மன்னித்ததை பேசுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ஆனா நீங்க இன்னும் அந்த பழைய கண்ணாடி தான் போட்டிருக்கீங்க. அந்த பழைய கண்ணாடியை நீங்க மாத்தணும். அந்த பழைய தன்மையிலேயே நீங்க இருந்து கொண்டு அதையே நீ திரும்ப திரும்ப பேசினா கர்த்தர் உன்னையே ஒரு கட்டத்துல கொண்டு வந்து வெக்கப்பட அனுமதிக்கிறார். தேவன் மன்னிச்சதை இனிமேல் பேச மாட்டேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லைங்கிற வாக்குத்தத்தம் நமக்கே உரிய. தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிட்ட பிறகு நீ அதையே திரும்ப 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 பேசி அதையே நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க கூடாது. நான் இதுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு சம்பவம் உண்டு. ஒரு முனிவரும் ஒரு வாலிப சிஷ்யனும் ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, நானே சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்து ஒரு நதிக்கரையில நின்னாங்க. இப்ப நதியில தண்ணி போய்கிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் எப்படியாவது நீச்சல் அடிச்சோ இல்லாவிட்டா அந்த எப்படியோ அந்த கரையை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன பண்றது, தண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேல இருந்தது. அவங்க நடந்து போனா தடுமாறி போகணும். யோசிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப பெண் என்ன நானும் அந்த கரைக்கு தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது அந்த கரையில கொண்டு போய் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாலும் குரு அப்படியே இருந்துட்டார். ஒன்னும் பேசல. அவர் அந்த பொண்ணு சொன்னதையும் கேட்கல, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டது மாதிரியும் காட்டிக்கொள்ளவும் இல்ல. அவர் பாட்டுக்கு தண்ணிக்குள்ள இறங்கினாரு. மட 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 மடன்னு கழுத்தளவு தண்ணியில பேசாம நடந்து அந்த கரைக்கு போயிட்டாரு. இந்த சிஷியன் பார்த்தா என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த பொண்ணு உதவி கேட்டாளேன்னு டக்குன்னு இவ்வளவு தூக்கி தோல்ல வச்சான். நேரம் தட தண்ணிக்குள்ள நடந்து அந்த கரைக்கு போயிட்டான். குரு பார்த்தாரு, ஒன்னும் பேசல. இவன் அந்த கரைக்கு போனா இறக்கி விட்டான். அவ வேற பாதையில போயிட்டா. இவங்க குருவுக்கு பின்னால சிஷியன் போயிட்டான். போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கிலோமீட்டர் கணக்கா நடந்து வந்த பிறகு குரு கேட்டாராம், நீ எப்படி அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்தாய்? எப்படி நீ இப்படி செய்யலாம்? எப்படி நீ இந்த காரியத்தை நீ செய்து அவளை தூக்கி கொண்டு வந்தாய்? அப்போ சிஷியன் சொன்னானா, குருவே, நான் அவளை கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன். ஆனா நீங்க தான் இப்ப 1 கிலோமீட்டர் அவளை தூக்கிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொன்ன. நான் அவளை கரையிலேயே நெஞ்சிட்டேன். நீங்க தூக்கிட்டு வந்திருக்கணும் வயசானால். நீங்க அதை தூக்கல, நான் தூக்கிட்டேன். ஆனா தூக்கிட்டு வந்து கரையில நெஞ்சிட்டேன். தண்ணி கரையில இறக்கி விட்டேன், அவ போயிட்டா. ஆனா பட் நான் இப்ப நீங்க தான் கிலோமீட்டர் கணக்கா யார தூக்கிக்கிட்டே வரீங்க? அவளுடைய பத்திய நினைவை நீங்க தூக்கிக்கிட்டே வரீங்க. பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டுட்டாங்க, ஆனா எகிப்தின் சிந்தையை விடாதனால தான் 40 வருஷம் அவங்களை சுத்த வைத்தாருன்னு சொன்னார். இதுதான் உண்மை. தேவன் மன்னிச்சு மறந்த எந்த குடும்ப கதையையும் இன்னொரு குடும்பத்தாரோ இல்ல அந்த குடும்பத்தாரோ அந்த சபையில உள்ள யாருமே பேசக்கூடாது. நீங்க அதை விவரம் தெரியாமலோ புரிந்து கொள்ளாமலோ இருந்து இதுவரை வெட்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த வசன ஆதாரத்துல இனிமே மற்றவங்களுக்கு தேவன் மன்னித்த காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க இனிமேல் ஒரு காலத்திலும் என்ன செய்யறது இல்ல, வெட்கப்பட்டு போகிறது இல்லை. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இங்கே வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்களா தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள். இங்கே சொல்லி இருக்கிறது அவங்களே அறிக்கையிடுறாரு. எஸ்ராவே அறிக்கையிடுகிறான். தேறின வேதபாரகனே தன்னுடைய ஜனங்களுடைய நிலவரத்தை ஒத்துக்கொள்ளும் போது அவன் சொல்றான், கர்த்தர் நாங்கள் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எங்க போனாலும் தலைக்குனிவு, எங்க போனாலும் அவமானம், எங்க போனாலும் புறக்கணிப்பு, எங்க போனாலும் இன்சல்டேஷன், எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள், எப்பொழுதுமே ஒதுக்கி தள்ளப்படுதல். அதனாலதான் பவுலும் இதை சொல்லுகிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போறதில்லை. அதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். இங்கே நான் பார்க்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, நாங்க வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோம். காரணம் என்ன? பெரிய குற்றங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய ஜீவியத்தில் தோல்விகளுக்கு நம்ம இடம் கொடுத்து பெரிய காரியங்கள், மிஞ்சின கர்மங்கள், நமக்கு தகாத காரியங்கள், இதெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தைக்கு ஒப்பாக நான் அமர பண்ணினேன். பெரிய குற்றங்களிலும் மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களிலும் நான் தலையிடுகிறதே இல்லை. அவசியம் இல்லாத காரியங்கள்ல நீங்க தலையிடாம இருந்தா நீங்க வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. வழியில போற நாயை காதை பிடிச்சு இழுத்தா என்ன நடக்கும்? வழியில போற நாய், பைபிள்ல சொல்லி, வழியில போற நாயை காதை பிடிச்சு இழுத்தா என்ன செய்யும்? என்ன பண்ணும்? பிடிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஆளுங்க எல்லாம் வழியில போற நாயை தான் காதை பிடிச்சு இழுக்கிறான். தேவையில்லாத காரியங்கள்ல
பெரிய பெரிய குற்றங்கள்ல மிஞ்சின கர்மங்களில அவசியம் இல்லாத காரியங்களில தலையிடும் பொழுது நாம் வெட்கப்படுத்தப்படுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு அதனால நமக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அது எங்களுடைய குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. என் தேவனுக்கு முன்பாக என் கண்களை ஏறெடுக்க வெக்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், எங்களுடைய முடிவுகளை காட்டிலும் அதிகமான பாவங்கள் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்படிப்பட்ட தவறுகள் நமக்குள்ளே வருகிறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பெரிய நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பிரியமானவர்களே, இனிமேல் நான் மிஞ்சின கர்மங்கள்ல தலையிட மாட்டேன், பெரிய காரியங்கள்ல நான் தலையிட மாட்டேன், அவசியம் இல்லாத காரியங்கள் பெரிய குற்றங்கள்ல போய் நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன். இப்படி நீங்க எடுக்கும்போது நீங்கள் வெட்கப்படுறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். இல்லாவிட்டால் நாம் வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கும். 97ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. சொரூபங்களை வணங்குதல், விக்கிரகங்கள். நம்மள யாருமே விக்கிரகம் வணங்குறதுன்னு நினைக்கிறேன். ஆனா பொருளாசை நமக்குள்ள இருக்கும்போது அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பொருளாசை என்ன தன்மைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5:5 விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. விக்கிரக ஆராதனை, சொரூபங்கள் ஆகிய பொருளாசை. எதை நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை அதிகமா நேசிக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகம். ஒருவேளை அது புருஷனா இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது உன் பிள்ளையாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வீட்டில் உள்ள ஒரு வாகனமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உன்னுடைய வீடாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நிலமாக இருக்கலாம். எதை நீங்கள் இயேசுவை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறீர்களோ அது உங்களுடைய விக்கிரகம். அது நீங்கள் சரியான விதத்துல சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த பொருட்கள் மேல அதிகமான நாட்டம் போய் அது நிமித்தம் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு அதுக்காக கடன் வாங்கி அதுக்காக அழுது அதுக்காக சண்டை போட்டு அதுக்காக ஒரு கூக்குரலிட்டு அந்த பொருளை கொண்டு வர முடியாத நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களோ அது ஒரு விக்கிரக ஆராதனை. சொரூபங்களை வணங்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். அதில் நிமித்தம் பெருமை பாராட்டுகிறவர்கள். எந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம பெருமை பாராட்டுறோமோ அது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுக. எனக்கு கார் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் நம்ம சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் நம்முடைய வார்த்தையில் உள்ள பெருமைகள். இவைகள் நிமித்தம் நமக்கு ஒரு நாள் வெட்கம் உண்டாகும். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி பார்த்தா நம்முடைய வீடுகளில் எவ்வளவு விக்கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க. என்னென்ன காரியங்களை நீங்க விக்கிரகம் போல வச்சிருக்கீங்க. ஒரு சிலர்லாம் சில காரியங்களை தொட விட மாட்டாங்க, சில காரியங்களை காட்டவே மாட்டாங்க, அதை பூஜை போட்டு வச்ச மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு என்னது, அது ஒரு விக்கிரகம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுல 3 பிள்ளைங்க. ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு, அது ஆம்பளை பிள்ளை. அதுக்கு பிறகு உள்ளது 2மே பெண் பிள்ளை. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு லைட் போட்டு ஒரு சின்ன போட்டோ குட்டி ஒரு குழந்தைக்கு. நான் சொன்னேன், இது என்னது? நான் நினைச்சேன் இது மாதா சொரூபமா இருக்குமா இல்ல இயேசுசாமி குழந்தை மாதிரி வச்சிருக்க ஒரு போட்டோவா இருக்குமான்னு யோசிச்சுட்டு என்னன்னு கேட்டேன். அது எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து இறந்து போயிடுச்சு. நீங்க விசுவாசி தானே, இதையே வச்சுட்டு பூஜை போட்டுட்டு அதுக்கு ஒரு லைட் போட்டு வச்சிருக்கிற, அது ஒரு விக்கிரகம். அவசியம் இல்லாம நம்முடைய விசுவாசிகள் வீடுகள்ல நீங்கள் விக்கிரகத்தை கொண்டு வரக்கூடாது. முற்பிதாக்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி நீங்க அதுக்குரிய நேரத்தை வீணாக்க கூடாது. நீங்கள் அவைகளை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டி பேசக்கூடாது. நம்ம சொரூபங்களை போய் வணங்க போகிறது இல்ல, சொரூபங்கள் நம்ம வீடுகள்ல இருக்கிறது இல்ல. ஆவிக்குரிய சொரூபங்கள் ரொம்ப இருக்கு. பொருளாசை நமக்குள்ள அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருந்தாலே கர்த்தர் நமக்கு அநேகருக்கு பகுத்தறிகிற தன்மை குறைவு. ஏன் இப்படி நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும். எதனால இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வெட்கப்படுத்தப்பட்டோங்கிறத கண்டுபிடிக்கணும். சொரூபங்கள் இருந்தால், பொருளாசைகள் இருந்தால், அதிகமான குற்றங்களும் பெரிய குற்றங்களும் மிஞ்சின கர்மங்களிலே தலையிடுகிறவர்களாய் நாம் இருந்தால், தேவன் யாருக்கோ மன்னித்த காரியத்தை நாம் அதை குறித்து இப்பொழுது விளக்கிக் கொண்டு பேசிக் கொண்டு இருந்தால் தேவன் நம்மை வெட்கப்படுத்த அனுமதிக்கிறார். அதனால நம்ம சத்தியத்தை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. பிரமும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துறதுக்கு நல்லது. 1, 2, 5, 8, 10, 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம். அதுல ஒண்ணு தடை இல்ல, தவறு அல்ல. ஆனா தன் இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளைய நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஒரு காலத்துல உனக்கு அவன் வெட்கத்தை உடுத்துவான். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஒரே ஒரு பிள்ளை, அதனால இஷ்டத்துக்கு வளர்க்கறாங்க. அப்படி அல்ல, நாம் அப்படி செய்யவே கூடாது. ஒரு மனோவா வேதத்துல பார்க்கும்போது நியாயாதிபதிகள்ல நாம் மனோவா, அவன் ஒரு பெரிய வல்லமையுள்ள தேவனுடைய மனிதன் அல்ல. ஆனா அவன் மனைவி ஒரு தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் அவளுக்கு அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். அப்படி தேவன் அந்த குழந்தையை கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த பெண்ணிடத்துல பேசி, நீ ஒரு பிரதிஷ்டையோடு இருந்தால் நான் உனக்கு ஒரு குழந்தை தருகிறேன் என்று சொன்னார். உடனே அவள் அதற்கு ஒத்துக்கொண்டாள். தன்னுடைய புருஷன் போய் சொன்னா, இப்படி ஒரு புருஷன் என்கிட்ட சொன்னாரு, ஒரு தேவதூதன் என்கிட்ட பேசினாரு, நமக்கு ஒரு குழந்தை தருவாரா, நான் பிரதிஷ்டையில இருக்கணுமான். அப்ப அவன் சொன்னா, அப்படி மறுபடி வந்தா என்னைய கூப்பிடு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என் மனைவிக்கு பேசினது உண்மையானால்
மறுபடியும் ஒரு விசை நியாயாதிபதிகள் 13:8 அவர் கேட்கிறார், மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து இந்த பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு வாசிங்க அந்த வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா, ஒரு பெற்றோர் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நாங்க எப்படி செய்யணுங்கிறத தேவன் எங்களுக்கு கற்பிப்பீராக கேக்குறாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா நாங்க அதை எப்படி வளர்க்கணும், பெண் பிள்ளையா இருந்தா எப்படி வளர்க்கணும், அதை எப்படி படிக்க வைக்கணும், எந்த விதத்துல அதை கொண்டு போகணும், எப்படி தெய்வீகமா வளர்க்கணும், இப்படி நமக்குள்ள ஒரு தெய்வீக சிந்தையோடு தான் அந்த பிள்ளையை வளர்க்கணும். இஷ்டப்படி வளர்க்கறதுக்கு கர்த்தர் உனக்கு பணத்தையும் கொடுக்கல, வீட்டையும் கொடுக்கல, வசதியும் கொடுக்கல. அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வளர்த்து ஒரு தெய்வீக சந்ததியாக உருவாக்க முடியாக தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்காக ஒருவனை படைத்தார்? ஆவி அவருக்குள் பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்று எடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஒருவனை படைத்தார். மல்கியால அழகாக இந்த வசனம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்படினாலும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது நல்லது, அது தவறல்ல. பிள்ளை பேற்றினால் ஒரு பெண் ரட்சிக்கப்படுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணுங்கிற ஒரு கரெக்ட் பாலிசி நீங்க தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நடத்தணும். அதுக்காக அந்த தாய் ஒரு பிரதிஷ்டை உள்ளவளாய் மாறினாள். அந்த பிள்ளையை ஒரு பிரதிஷ்டையில வளர்த்தா. என்ன நடந்தது? அடுத்த நாள் மறுபடியும் தூதன் வந்துட்டான். தூதன் வந்த உடனே இந்த மனைவி இந்த சகோதரி என்ன செஞ்சா தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் புருஷனை கூட்டு வரேன்னு சொன்ன. புருஷன் வந்தான். வந்த உடனே சொல்றான், நீங்க தான் ஏற்கனவே வந்தீங்களா, இப்பவும் நீங்க வந்தது நீங்க தானா? சரி, அப்படியானால் 12ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 13:12. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். பாத்தீங்களா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்குன்னா, அபிஷேகம் பெற்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? கூட்டத்துல உட்கார வைக்கணும், எழும்பி போக விடக்கூடாது, ஜெபத்துல கண்ணை மூட வைக்கணும், ஜெபத்துல முழங்கால் பட வைக்கணும், பைபிள் வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ண வைக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ண வைக்கணும், அதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதவான டிரெஸ் போட்டு சொல்லிக் கொடுக்கணும், வந்தவங்களுக்கு விஷ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும், யாரா இருந்தாலும் மரியாதை செலுத்த சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாமே சொல்லிக் கொடுக்காம காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவன் யாருங்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டா, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை ஒரு நாள் பெற்றோருக்கு தாய் தகப்பனுக்கு என்ன செய்வான்? கேவலத்தை, அவமானத்தை, வெக்கத்தை உடுத்துவான். ஒரே பிள்ளைங்கிறதுனால ஒன்னும் தப்பு இல்ல. 10 பிள்ளை இருந்தா தான் கண்டிக்கணும், 2 பிள்ளை இருந்தா தான் கண்டிக்கணும். ஒரே ஒரு பிள்ளையை எப்படி கண்டிக்கிறது? அப்படி கிடையாது. தேவன் ஒன்றத்துல நிச்சயமா இந்த கணக்கை கேட்பார். இஸ்மவேலை கண்டிச்சு வளர்க்கறதுக்கு ஆபிரகாமுக்கு சக்தி இல்ல. அவன் பரியாசம் பண்ணி ஒரே விளையாட்டு, சிரிப்பு, நக்கல் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் மூத்த பிள்ளையாச்சே, அவனை எப்படி பண்றது, அவனை கண்டிச்சா என்ன பண்றது? ஆகார் கோவிச்சுக்குவா. உடனே இந்த புருஷன் மனைவி அடிச்ச உடனே புருஷன் பிள்ளையை அடிச்சுட்டா மனைவிக்கு பயங்கர கோபம். நான் தான் பெத்து எடுத்தேன், உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்க பாட்டுக்கு அவனை பிடிச்சி அடிச்சு விட்டீங்க, அவன் இன்னைக்கு பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறான். அதே நேரத்துல மனைவி அடிச்சுட்டா, என் பிள்ளை நீ எப்படி அடிச்ச, இவன் போய் மனைவி அடிக்கிறது. இதெல்லாம் விசுவாசிகளுக்கு அழகே கிடையாது. தாய் கண்டிக்கிறான்னா புருஷனும் நீ செஞ்ச தப்புக்கு அம்மா அடிக்கிறாங்க, அப்படித்தான் நீங்க பேசணும். தகப்பன் அடிச்சுட்டா தாய் போய் நீ செஞ்சிருப்ப, அப்பா நீ தப்பு பண்ணனால அப்பா அடிச்சிருக்கிறாரு, அப்படிதான் சொல்லணும். உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படி நீங்க பிள்ளைகளை தவறான விகற்பமான விதத்துல வளர்க்க கூடாது. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்து கடைசியில சாக தெரியாம செத்து. ஒரே நாள்ல 2 பேரும் செத்தான். அடுத்த தகப்பனும் செத்தா. ஏன் இப்படி ஒரு மருமகளும் செத்தா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய குமாரர்களை என்னை விட அதிகமாக நீ மதித்து விட்டாய், என்னை மதியாமல் உன் குமாரரை நீ மதித்து விட்டாய், உன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு என்றைக்கும் நீங்காத நியாயத்தை. தமிழ்ல சொல்லுவாங்க, 5ல வளையலன்னா 50ல என்ன செய்யாது, வளையாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதில் அவன் அதை என்ன செய்ய விடாமல் பற்றி இருப்பான். உங்களுக்கு பாசம் இருக்கலாம், பாசத்தினுடைய வெளிப்பாடே கண்டிப்பு தான். கர்த்தர் எவனை அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். சிட்சிக்காமல் போனால் அவன் வேசியின் பிள்ளையின் பைபிள் சொல்லு. அப்படினால உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சரியா வளர்க்கலன்னு சொன்னா, நீங்க வெக்கப்பட்டு போகாட்டாலும் உங்க பிள்ளைகள் நிமித்தம் நீங்க வெக்கப்படுத்தப்படுவீங்க. அதை நீங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அன்பை செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பை செலுத்தணும். அதை அழகா நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு நசரேயனாக அவனை உருவாக்கலாம், ஒரு பவுலாக உருவாக்கலாம், ஒரு மோசையா உருவாக்கலாம், ஒரு தெய்வீக சந்ததியா அவனை உருவாக்கலாம், அவனை ஒரு தீர்க்கதரிசியா உருவாக்கலாம், அவனை ஒரு ஆசாரியனா உருவாக்கலாம், அவனை ஒரு சுவிசேஷகனா உருவாக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம எப்படி உருவாக்குறோம்? சீகன் பால்குன்னு நீங்க ஒரு மிஷனரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. தரங்கம்பாடியில தமிழ் பைபிள முதலாவது தமிழ் பைபிள உண்டாக்குன ஒரு நல்ல ஒரு தெய்வீக மனிதன்.
தமிழ்ல ஃபர்ஸ்ட் பைபிள அவர்தான் மொழிபெயர்த்து கொண்டு வரார். அவர் 3 வயசோ 4 வயசோ இருக்கும்போது அவங்க அம்மா சாக படுக்கையில கிடக்குறாங்க, செத்து போக போறாங்க. செத்து போக போற சகோதரியை சுத்தி அந்த பிள்ளைகளும் நிக்குது, புருஷனும் நிக்கிறான். அந்த சகோதரி சொன்னா, என்னுடைய ஓட்டம் முடிய போகுது, இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க தெய்வீகமா பாதுகாத்துக் கொள்ளுங்க, நல்லா வளர்த்துருங்க. இவனை சீகனை எப்படியாயினும் நீங்க ஒரு மிஷினரியா சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல இவனை ஒரு சுவிசேஷகனா கொண்டு போய் நீங்க நிறுத்தணும், அப்படித்தான் இவனை நீ வளர்க்கணும்னு சொன்னாங்களாம். அவர் அப்படியே இவ செத்து போறா, இப்ப போய் என்னத்திலாமோ சொல்லிட்டு இருக்காளேன்னு அப்படியே அழுகுற. அப்ப அவ சொல்றா, அந்த பெண் சொல்றா, சாகும்போது அவனை சுவிசேஷகனா மிஷினரியா வளர்த்து மிஷினரியா அனுப்புவேன்னு எனக்கு பிராமிஸ் பண்ணி கொடுங்க. இந்த குட்டி பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, 4 வயசோ 3 வயசோ அப்படியே நிக்கிறான். அவனை கையை எடுத்து இவர் கையை பிடிச்சு அந்த செத்து போற மனைவியினுடைய கையில வச்சு 3 பேருக்கும், அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியல, அம்மா அப்பா ஏன் தங்க கையை பிடிச்சாங்கன்னே தெரியாது. அப்படியே பிடிச்சு அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அன்றைக்கு அந்த மனைவி செத்து போயிட்டா. அந்த தகப்பன் அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்காக அந்த பிள்ளைய வளர்த்து மிஷினரியா இந்தியாவுக்கு அனுப்புனார். யாராவது அனுப்புறீங்க? இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கீங்களா? சாகும்போது என் பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க, நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்துருங்க, நல்லா வச்சிருங்கன்னு தான் சொல்லுவோமே தவிர, என் பிள்ளை சுவிசேஷத்துக்காக சாகணுங்கிற வெளிப்பாடு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தே சபை விசுவாசிகளுக்கு இல்லை. ஆனா இஷ்டத்துக்கு பிள்ளைய விட்டுட்டு அந்த பிள்ளைய ஒருத்தன் கண்டிச்சிட்டான்னா உடனே சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. அந்த பிள்ளைய சண்டே ஸ்கூல்ல யாரோ சத்தம் போட்டாங்களாம், உடனே சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம். போ பாதாளத்துக்கு கூட்டி போயிரு பிள்ளைய. அவன் 25 வயசு 40 வருஷம் வளர்ந்து பாதாளத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு நீ அவனை இழுத்துட்டு போயிடுற. கண்டிக்கட்டும், அடிக்கட்டும், கண்டிக்கட்டும், சரிப்படுத்தட்டும், உருவாக்கட்டும். என் பிள்ளை அப்படி யாராவது டீச்சர் சத்தம் போட்டாங்கன்னா சத்தம் போடுவாங்க, நீ தப்பு பண்ணிருப்ப, சத்தம் போட்டுருப்பாங்க. அப்படி நீங்க சொல்ற பெற்றோர்கள் தான் நமக்கு சபைக்கு தேவை. ஐயோ இல்ல என் பிள்ளைய பார்த்தே சத்தம் போட்டாங்க, என் பிள்ளைய பார்த்தே ட்ரீட்மெண்ட் பண்ண, ஒன்னும் பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அவன் தகப்பனுக்கு தாய்க்கும் லட்சையை உண்டு பண்ணுவான். அதனால நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பா வளருங்க, அன்பா வளருங்க, பாசத்தோடு வளருங்க. அதே நேரத்துல தெய்வீகமாய் வளர்த்து எப்படி வளர்க்கணும் கொண்டு இல்லன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் பிற்காலத்துல உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வருவார்கள். எரேமியா 17:13 பார்க்கும் பொழுது, எரேமியா 17:13, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். தேவனை விட்டு விலகும் போது, ஒரு பின்மாற்றத்தின் சக்திக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகும் பொழுது நாம் வெட்கப்படுத்தப்படுகிறோம். யோனாவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகினா கடைசியில பாருங்க, அவன் பட்ட அவமானம் கொஞ்சம் கிடையாது. அவனுக்கும் தேவனுக்கும் வாக்குவாதம் உண்டாகி அவன் கடைசியில ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்கிறது நல்லது. அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறலன்னு உடனே அவனுக்கு வந்த வைராக்கியம், வேகம், கோபம், ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து தர்க்கம் பண்ணி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுறதுங்கிறது பெரிய குற்றம். ஒரு சில தேவ சமூகத்துக்கு வரமாட்டாங்க, கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க, ஜெபங்களுக்கு வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் இவங்களை கனப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தேவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு விலகுகிறார்கள். தேவனை விட்டு விலகாதீங்க, அவரை இறுக பற்றி கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். 2 வித பின்மாற்றம் இருக்கு பிரியமானவர்களே. ஒரு பின்மாற்றம் சபையை விட்டு வெளியே போகிறது, இன்னொரு பின்மாற்றம் சபைக்குள்ள இருந்து தெய்வீகமாக வாழாமல் இஷ்டத்துக்கு வாழ்றது. எல்லா கூட்டங்களுக்கும் வருவாங்க, ராபோஜனம் எடுக்க மாட்டாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, ஆனா ராபோஜனம் எடுக்க மாட்டாங்க. சபையில நல்லது கெட்டதுல கலந்து கொள்வாங்க, கர்த்தருடைய பந்தியில எடுக்க மாட்டாங்க. இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, தேவனை விட்டு நீ விலகி இருக்கிற, ஒரு பகுதியில் நீ விலகி இருக்கிற. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்ல, மொத்தமா சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அது பிற்காலத்துல அவங்க வெட்கப்படுத்தப்படுவார்கள், நித்தியத்துல அவர்கள் வெட்கப்படுத்தப்படுவார். நம்முடைய ஜீவியத்துல இதனாலதான் இப்படிப்பட்ட சில காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம வெட்கப்படுத்தப்படும். ஒரு சிலர் எப்பவுமே பெரிய இடத்தை எதிர்பார்ப்பாங்க, பேர் பெருமைப்படணும், நான்கிற ஒரு அகந்த உண்டாகும். எங்க போனாலும் முன்னால போய் உட்கார்ந்துக்குவாங்க. முதல் நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள். அப்படி எடுக்கும்போது நம்ம வெட்கப்படுத்தப்படுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் நீ முதன்மையான இடத்தில் போய் உட்காராதே, அப்பொழுது அந்த வீட்டுக்காரன் வந்து உன்னை தாழ்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் பொழுது நீ வெட்கப்படுத்தப்படுவாய். நம்ம உயர்த்துகிறது, நம்மை ஒரு பொருட்டாக எண்ணவே கூடாது. நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாக தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஆனா நம்மில் அநேகர் நம்மை மற்றவர்கள் கனப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும், இப்படி நம்ம எதிர்பார்த்து போகிறதுனால நம்மில் ஒரு சிலர் சில சூழ்நிலைகளிலே, சில சந்தர்ப்பங்களிலே, குடும்ப சூழ்நிலைகளிலே நாம் சில நேரங்களில் வெட்கப்படுத்தப்பட்டு விடுகிறோம். சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 129ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைத்தல் இது ஒரு சத்தியம். சீயோன் என்கிற அந்த மேன்மையான உபதேசத்தை நம்ம பகைக்கும் பொழுது நாம் வெட்கப்படும். சீயோனுக்குன்னு ஒரு பிறப்பு இருக்கு, சீயோனுக்குன்னு ஒரு வளர்ப்பு இருக்கு, சீயோனுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, சீயோனுக்குன்னு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு, சீயோனுக்குன்னு ஒரு மகிமையான ஊழியம் இருக்கு, சீயோனுக்கென்று ஒரு மகிமையான ஐக்கியம் இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை பகைக்கும் பொழுது, இந்த அன்பின் ஐக்கியத்தை பகைக்கும் பொழுது
இந்த உபதேசத்தை வெறுக்கும் பொழுது நாம் நித்தியத்துல வரும் பொழுது நம்ம வெட்கப்படுறோம். அந்த சீயோன் சொன்னாங்களே, ஆமா இது உண்மைதான். எழுத்தின் பிரகாரமான சீயோன் ஒரு இடம் இருக்கிறது, ஆனா பரம சீயோன் ஒன்னு இருக்கிறது. பரலோக ஆட்டுக்குட்டியானவரோடு சீயோன் மலையில் நிற்கிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் சீயோன் மலையில போய் அவரோடு நிற்பார். இது பரலோகத்துல ஒரு முக்கியமான ஒரு வாசஸ்தலம். பிரியமான, இதுக்குன்னு ஒரு உபதேசம் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த உபதேசம் பிடிக்காது, பிரசங்கம் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் பிடிக்கும், ஆனா எது பிடிக்காது? இந்த உபதேசம் பிடிக்காது. ஊழியக்காரங்க பிடிக்கும், ஆனா இந்த ஊழியத்தினுடைய பாலிசி பிடிக்காது. அப்படித்தான் அநேகர் சொல்றாங்க. நல்லாதான் ஊழியம் செய்யறாங்க, ஆனா இப்படித்தான் செய்யணும்னு என்ன பண்றது? நல்ல பிரசங்கங்கள்லாம் நல்லா இருக்கு, ஆனா இவங்க உபதேசம் எப்படி இருக்கு? ரொம்ப டஃபா இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலேயே இப்படி ஒரு கேள்வி இருந்ததாக இயேசு சொல்லுகிறார். யோவான் 6லயே அவங்க சொன்னாங்க, இது ஒரு கடினமான உபதேசம், இப்படி இவ்வளவு டஃபா பிரசங்கம் பண்ணா யார் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி யோவான் 6:60 உண்டானது. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாத்தீங்களா, அன்னைக்கு இது ஒரு கடினமான உபதேசம் தான் இருந்துச்சு. ஆனா இயேசுவை பிடிக்கும், அற்புதங்கள் பிடிக்கும், அதிசயங்கள் பிடிக்கும், பின்னாலேயே சாப்பிடாம கூட சுத்திக்கிட்டே வருவான். ஆனா உபதேசம் வரும்போது அவங்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜெபம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கிறது, ஆனால் உபதேசம் தான் அவங்களுக்கு ரொம்ப டஃபா. சில பெரிய ஸ்கூல்ல பிடிக்கும், அந்த ஸ்கூல்ல உள்ள படிப்பு முறைகள் பிடிக்கும், ஆனா சிலபஸ் எப்படி இருக்கு? ரொம்ப டஃபா. சீயோனை பகைப்போர் ஊழியத்தை பகைக்கிறது, ஊழியர்களை பகைப்பது, ஐக்கியத்தை பகைப்பது, உபதேசத்தை பகைப்பது, இவைகள் எல்லாம் நமக்கு வெட்கத்தை உடுத்தக்கூடிய ஒரு காரியம். அபிஷேகம் பெற்றிருக்கலாம் பிரியமானவர்களே, நல்ல தீர்க்கதரிசிகளாக நாம் இருக்கலாம், அருமையான ஊழியத்தை செய்யலாம், கர்த்தருடைய கிருபை, அழைப்பு, வேறு பிரிதல் எல்லாம் நமக்கு இருக்கும். நமக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், பல சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் வெட்கப்படுத்தப்படுவதின் ரகசியம் என்ன? மற்றவர்களுடைய குறைகளை, மன்னித்த காரியங்களை நாம் பேசுவது, பெரிய குற்றங்கள் அக்கிரமங்களுக்கு நாம் இடைபடுவது, பொருளாசைக்கு நாம் இடம் கொடுப்பது, பிள்ளைகளை தாறுமாறாய் வளர்ப்பது, தேவனை விட்டு நாம் விலகி போகிற, நமக்கு சபைக்குள்ளே ஒரு முதலிடத்தை இப்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்படுத்தப்பட்டு போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு வாக்குத்தத்தமும் கொடுக்கிறது, தேவனும் நம்மை குறித்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் எப்படி இருந்தால் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 37ஆம் சங்கீதம் 18-19 வசனங்கள். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள்ல பல கூட்டங்கள் இருக்கிறார், ஆனா அதுல ஒரு கூட்டத்தை கர்த்தர் உத்தமமானவர்களாய் பார்க்கிறார். உத்தமர்கள், உத்தமர்களாக இந்த சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எப்பொழுது ஒரு மனிதன் உத்தமனாகிறான்? 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்களை பார்க்கும் பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிழைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, மறைவான குற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, துணிகரமான பாவம் இல்லாத வாழ்க்கை, பெரும் பாதகங்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை உத்தமனாய் மாற்றுகிறார். 75 வயதிலே ஆபிரகாம் அழைக்கப்பட்டு அவனுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். 24 வருடங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே இல்லை. 99 வயதாகிவிட்டது. ஆனாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறின பாடு இல்லை. என்ன செய்வது? 99 வயதில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் 99 வயதில அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசின வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அந்த வார்த்தை அவனை அப்படியே சீர்படுத்த ஆரம்பித்தது. அவன் உத்தமனாய் மாறினான். வாக்குத்தத்தம் நிறைவேறி ஈசாக்கு பிறந்தான். வயதோ வாலிபமோ நாம் உத்தமர்களாய் மாறும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். உத்தமர்கள், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார். உத்தமர்கள் என்று சொன்னால் அவர்கள் உலகத்தை நேசிக்க மாட்டார்கள். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவி பெற்ற ஜனங்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் இருந்தால் அவர்கள் உத்தமமானவர். உத்தமமான ஜனம் மாத்திரமே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:17 உத்தமமான ஜனமே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய வருகைக்கு போகிற ஜனங்கள் இந்த பூமியிலே ஒருபோதும் வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். நம்மில் எத்தனை பேர் உத்தமர்களாக மாற விரும்புகிறோம்? ஏசாயா 49:23 பார்க்கும் பொழுது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். சத்துருக்கள் எல்லாம் உன் காலில் விழ வைப்பார். அதுதான் தேவனுடைய திட்டம். நீ நிமிர்ந்து நிற்பாய், மற்ற அரிக்கட்டுகள் உனக்கு முன்பாக வணங்கி நிற்கும். நீ நிமிர்ந்து நிற்பாய், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உனக்கு பணிந்து நிற்கும். இதுதான் உன்னுடைய அழைப்பு. உன்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்கிறதில்லை. நீ ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை ஒருபோதும் வெட்கத்துக்கு அனுமதிக்க மாட்டார். இரண்டாவது, நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய செயல்கள் உன் வாழ்வில் நடக்கும்படியாக, தேவனுடைய கிரியைகள் உனக்கு நடக்கும்படியாக எனக்கு காத்திரு என்றுதான் கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்தவான்களுடைய வேதத்தின் வசனத்தின் வெளிச்சத்திலே நான் பார்க்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்பி இருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு சோர்வோ இளைப்போ கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் சொல்லி இருக்கிறார். ஜெபத்திலே காத்திருங்கள், உபவாசத்திலே காத்திருங்கள், விசுவாசத்திலே காத்திருங்கள், கர்த்தருடைய வருகைக்கு பதில் வருவரை காத்திருங்கள், தேவன் உங்களுக்காக கிரியை செய்யும் வரை காத்திருங்கள், தேவன் உங்களுக்காக எழுந்தருளி சத்துருக்களை சிதறடிக்கும் வரை நீங்கள் காத்திருங்கள். கழுகை போல அந்த சிறகுகள், அந்த இறகுகள் மறுபடி முளைத்து ஒரு புதிய பலன், ஒரு வாழ வயது வருவரை நீங்கள் காத்திருங்கள். தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை அறியும் வரை தேவனுடைய சமூகத்திலே தரித்திருங்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு காத்திருக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருக்கு காத்திரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போறதுக்கு காரணம் என்ன? அவசர புத்தி. எடுத்தேன் கவிழ்த்தேன். அத தமிழ்ல சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன கிடையாது, ஆற பொறுக்க முடியல. இந்த வாயில ஏதாவது சூடா போட்டுட்டு வாய்க்குள்ளேயும் போகாது, தொண்டைக்குள்ளேயும் போகாது, கீழே கொட்டிட்டு துப்பிட்டு இருப்பான். அப்படி ஒண்ணும் அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு தருவார். அவர் நன்மையானதை தருவார், நிறைவானதை தருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவர் லேட்டா கிரியை செய்யறாரு நீங்க யோசிக்க கூடாது. அவர் லேட்டாவே இல்ல, தகுந்த நேரத்துல, சரியான நேரத்துல, ஒரு செகண்ட் கூட விட மாட்டார். அந்த பாடையில தூக்கி கொண்டு போன அந்த நாயினூர் விதவையினுடைய பையனை கரெக்டா ஊர் எல்லையில வந்து சந்தித்தார். அவருக்கு தெரியும் இதுக்கு பிறகு அவனை போய் புதைச்சிருவாங்க. அந்த இடத்திலேயே சந்திச்சு அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்தவர். இன்றைக்கு நிச்சயமா நீ காத்திருந்தால், கர்த்தருக்கு காத்திரு. ஏன் இவ்வளவு வெயிட் பண்றீங்க, ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த காரியத்துல நீங்க முடிவெடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும், நான் யாருக்காக வெயிட் பண்றேன்? யாருக்காக? எங்க அக்கா மாப்பிள்ள வர்றதுக்காக வெயிட் பண்றேன், எங்க அண்ணன் வர்றதுக்காக வெயிட் பண்றேன், பணம் கிடைக்கணும்னு வெயிட் பண்றேன், அந்த தபால் வரணும், தந்தி வரணும், மணி ஆர்டர் வரணும். யாருக்காக காத்திருக்கணும்? தேவனுக்காக நீ காத்து. எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உனக்கு தேவன் மேல ஒரு பெரிய நிச்சயம் இருக்கணும். அவர் அசையாத ஒரு கண்மலை, அவர் தன்னை மறுதலிக்க மாட்டார். நிச்சயமா தேவன் அந்த காரியத்தை செய்வாருங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வச்ச மனுஷன் கெட்டு போனதே கிடையாது. எந்த காலத்துல நீ அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் பேசுகிறார், இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் மேல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கை உனக்கு வெட்கப்பட்டு போகாது. பவுல் அழகா சொல்றார், நான் ஏற்கனவே எங்களை தப்புவித்தார், இப்ப தப்புவிச்சுக்கிட்டு இருக்கிறார், இனிமேலும் அவர் வருங்காலத்திலும் அவர் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அவர் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். தேவன், என்னுடைய தேவன் என்னை கண்டுகொள்வார், அவர் என்னை மறக்காத தேவன். நீங்க அதுக்கு ஒரு சம்பவம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சுரங்கத்துல வேலை பார்க்கிற தகப்பனை பாக்குறதுக்கு அந்த பிள்ளை வந்தான். சுரங்கத்துல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இவன் வேலை முடியிற நேரத்துல வந்துட்டான் கேட்டுக்கு. ஒரு குட்டி பையன் எங்க அப்பாவை பார்க்கணும். அப்போ கேட் கீப்பர் சொன்னானா, எப்ப உங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு, நீ போன்னு சொன்னாங்க. இல்ல நான் இங்கேயே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லடா, இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும்போது உங்க அப்பாவை உன்னால நினைச்ச முடியாது, பார்க்க முடியாதுடான்னு சொன்னான். அப்ப அவன் சொன்னானா, சரி நான் எப்படினாலும் நான் பாக்குறேன். அப்ப திரும்பவும் சொன்னாரா, இப்ப அவங்க சுரங்கத்துல இருந்து வெளியே வராங்க, நிலக்கரி சுரங்கம், மொத்தமா கரியா இருக்கும், ட்ரெஸ்ஸும் கரியா இருக்கும், மூஞ்சும் கரியா இருக்கும், ஆள் எல்லாருமே கரியா தான் இருப்பான். அவங்க வெளியே போய் கிளீன் பண்ண பிறகுதான் நீ உன்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு கருப்பாய் வருவான் எல்லாரும், நீ எப்படி உங்க அப்பாவை கண்டுபிடிக்க போற, உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னான். அப்ப அவன் சொன்னானா,
ஆமா, அதுவும் சரிதான். ஆயிரக்கணக்கான பேர் கரியா டிரஸ் போட்டுட்டு வரும்போது எங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது, அது நிச்சயம். ஆனா அந்த கூட்டத்துல வரும்போது எங்க அப்பாவுக்கு என்னையே தெரியும்ல, அவர் என்னைய பாத்துருவார்ல. நான் இங்க நின்னுட்டு இருந்தா அவர் கிராஸ் பண்ணும்போது யார பாத்துருவாரு? எனக்கு தான் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ஒரே உயரமா, ஒரே ஹைட்டா, ஒரே கருப்பா வர்றான்னா எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு செகண்ட்ல எல்லாரும் கிராஸ் ஆகி வேகமா போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் இங்க நிக்கிறேன்னா எங்க அப்பாவுக்கு யார தெரியும்? என்னைய எங்க அப்பாவுக்கு தெரியும். அவர் என்னைய கரெக்டா பார்த்து நான் என் பிள்ளை வந்திருக்கான்னு வந்துருவாரு. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நமக்கு அவரை கண்டுபிடிக்க முடியாது சில நேரத்துல, ஆனா அவர் நம்மளை கரெக்டா நினைச்சுவாரு, கண்டு பிடிப்பார். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய துக்கம் என்ன, உன்னுடைய சஞ்சலம் என்ன, உன்னுடைய தவிப்பு என்ன, இந்த ஆராதனைக்கு நீ எந்த நிலவரத்துல வந்திருக்கிற, இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு உனக்கு உள்ள ப்ராப்ளம் என்ன, நீ அதை எப்படி டேக்கிள் பண்ண முடியும், நீ தடமாறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நீ அவர் அறிவார். ஆனா அதே நேரத்துல அதை எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிற ஒரு சொல்யூஷனோட தான் அவர் வந்திருக்கிறார். வெக்கப்பட்டுருவோமோ நீ வந்திருக்கிற, நீ வெக்கப்படாம இருக்கணும்னா உனக்கு இந்த ஆலோசனை எல்லாம் தேவ ஆவியானவர் உனக்கு கொடுக்கிறார். ரோமர் 10:11 அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் வெக்கப்பட்டு போவதில்லை. அவர் மேல சரியான ஒரு விசுவாசத்தை கொண்டு வாங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. உனக்கு ஒரு சரியான ஒரு விசுவாசம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தப்புவியாமல் போனாலும் அவருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். அது என்னுடைய விசுவாசத்தின் பூரணம். பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறோம்? நீ விசுவாசித்தா நீ வெக்கப்பட்டு போறதே இல்லை. நீ அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை வெக்கப்பட்டு போகாது. நீ அவருக்கே காத்திருந்தால் நிச்சயமாய் அவர் உன்னை வெக்கப்பட அனுமதிக்கவே மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல நீ ஒரு உத்தமனாக உன்னுடைய வாழ்க்கையை நீ பாதுகாத்து பராமரித்து வந்தால் நிச்சயமாய் நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லை. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம் என்று ஒரு மனிதன் சொன்னான். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பிரச்சனைகள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, நிர்பந்தமான சூழ்நிலைகளின் மத்தியில சிக்கி இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறார். அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தால் நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று பைபிள் சொல்லி இருக்கிறார். ஒரு வேளை பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் வெக்கப்படுத்தப்பட்டு போனீர்களா? யோசித்து பாருங்க. ஏன் வெக்கப்பட்டு போயிட்டோம், எதனால இப்படி நடந்துச்சுன்னு இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. தேவன் உனக்கு துணை நின்றால் நீ வெக்கப்பட மாட்ட. ஏசாயால 50:7 சொல்லி இருக்கு, தேவன் எனக்கு துணை நிற்கிறார், நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஏனென்றா தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் தோற்று போக மாட்டேன், வெக்கப்பட்டு போக மாட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியுதா ஏன் வெக்கப்படுத்தப்பட்டீங்க, ஏன் வெக்கப்படுத்தப்பட மாட்டீர்கள்? வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்க இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தால் உத்தமர்களாக, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாக, அவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்களாக, தேவன் உங்களுக்கு துணை செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விசுவாசித்து அவரையே நோக்கி பார்த்து அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் வெக்கப்பட்டு போவது. யாக்கோபினுடைய வாழ்க்கையை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இனி யாக்கோபு வெக்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஏசாயா 29:22. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனினா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அவன் வெட்கப்படுத்தப்பட்டுட்டான். அவனுடைய வாழ்க்கையில பல பிள்ளைகளை சரியான விதத்துல வளர்க்கல, தீனால இஷ்டத்துக்கு விட்டுட்டான். ஊரை சுத்தி பாக்குற உடனே பெர்மிட் கொடுத்துட்டான். பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. சில நேரங்கள்ல வெட்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டான். அவன் சொல்றான், என் வாசனையை கெடுத்துட்டீங்களே, அடிதடியில போய் இறங்கி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு தன்னுடைய பிள்ளைகள் லேவி சிமியோனை பார்த்து கத்துனான். இப்படி பல இடங்கள்ல அவன் வெட்கப்படுத்தப்பட்டான். அவன் மாமனார்ல வெட்கப்படுத்தப்பட்டான். இப்படி பல சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தாலும் இப்ப கர்த்தர் சொல்றாரு, இனி யாக்கோபினுடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை, அவன் முகம் இனி செத்து போவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு பின்பு உன்னை உத்தமனாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனாக, தேவனை விசுவாசிக்கிறவனாக, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக, அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு வசனம் இருக்கு, சதா காலங்களிலும் எந்த காலத்திலும் கர்த்தர் உன்னை வெட்கத்துக்கு அனுமதிக்க மாட்டார். ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பாத்தீங்களா, இது எவ்வளவு இந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. சதா காலங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரவேல், அங்க யாக்கோபை பத்தி சொன்னாரு, இங்க இஸ்ரவேலை பத்தி சொல்ற. இஸ்ரவேல்
இனி ஒரு காலத்திலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவன் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பான். எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாத்தீங்களா? இது தேவனுடைய திட்டம். தன்னுடைய பிள்ளைகள் என்னைக்கு நீ பைபிள் எடுத்தியோ, என்னைக்கு நீங்க ஞானசானம் எடுத்துட்டீங்களோ, என்னைக்கு அபிஷேகம் என்னும் தைல கிரீடம் உங்க தலையில வந்துச்சோ, அன்னையில இருந்து உங்களை கனப்படுத்துறது மட்டும்தான் அவருடைய பாலிசி. ஆனா நாம் தான் இப்படி தலைதளமா நடந்து, ஏதாவது தேவனுடைய வசனத்துக்கு புறம்பா நடந்து, சத்தியத்துக்கு விரோதமா நடந்து பல இடங்கள்ல அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ தேவனுடைய வசனத்தின் அடிப்படைக்குள்ளே உத்தமமான வாழ்க்கைக்குள்ளே தேவனை மாத்திரம் நம்பி நீ வருவாயானால் இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, சதா காலங்களிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு சில துக்கம் இருக்கும். இவ்வளவு இடத்துல நான் கேவலப்படுத்தப்பட்டேன், இவ்வளவு எனக்கு அவமானம் வந்துருச்சு, அதுக்கு என்ன நடக்க போகுது? அப்ப நான் கேவலப்பட்டது தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாத்தீங்களா இந்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம். நீங்க எவ்வளவு வெட்கப்பட்டீர்களோ அதுக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். அடுத்ததாக லட்சைக்கு பதிலாக, அவமானம் கேவலத்துக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவீர்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிரும். பாருங்க, நீங்க வெட்கப்படுத்தப்பட்ட இடங்கள்ல கர்த்தர் உங்களை கனப்படுத்தும். எவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். எந்த இடத்துல உங்களை தப்பா பேசினாங்களோ, இது உலகத்திலேயே இப்படிதான். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மெலிதா தீவில வருகிறார். அங்கே ஒரு பாம்பு அவர் கையை கவ்வி கொண்டது. பாம்பு கையை கடிச்ச உடனே எல்லாரும் சொன்னாங்க, இவன் பழிகாரன், இவன் ஒரு பாதகன், இவன் ஒரு கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லைன்னு சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! 4ஆம் வசனம் அப்போஸ்தலர் 28:4, இவன் மனுஷ கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லை. இவனை சமுத்திரத்துக்கு கர்த்தர் தப்புவிச்சாலும் பழி இவனை விடல. ஆனா என்ன நடந்தது? அப்படியே நின்னா, அந்த பாம்பு கையில கவ்விட்டு தொங்கிட்டு இருக்கு. எல்லாரும் நினைச்சாங்க இவன் சடிதியில விழுந்து செத்து போயிடுவான். அவன் அந்த பாம்பை அக்கினில அது எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஒண்ணுமே இவனுக்கு ஆகல. கொஞ்ச நேரத்துல அதே ஜனம் 4ஆம் வசனத்துல கொலைபாதகன் சொன்ன அதே ஜனம் 6ஆம் வசனத்துல இவன் தேவன் என்று சொன்னார்கள். எந்த இடத்துல கேவலப்படுத்தப்பட்டானோ அதே இடத்துல சில நிமிடங்கள்ல கனப்படுத்தப்படுகிறது. இதுதான் தேவனுடைய திட்டம். எந்த இடத்துல நீங்கள் வெக்கம் உடுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் இரண்டத்தனையான பலனை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா ஒரு வசனம் சொல்றேன். நாம் இந்த உலகத்துல வெட்கப்படுத்தப்பட்டோம், என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, இப்படிலாம் நமக்கு சொல்றோம், நல்லது. ஆனால் அவைகளிலிருந்து தப்பி போறதுக்கு வழியும், ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கைக்கும் வேதம் வழி சொல்லுகிறது. இவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு வரும்போது நாம எடுத்துக்கொள்ளப்படணும். அப்பதான் நாம் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவர் வரும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது அப்படி இது இப்படி, நான் செஞ்சது நீதி, அவர் செய்தது அநியாயம், அப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க. இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுறத நிப்பாட்டுங்க. இன்னைக்கு வேத வசனம், இந்த வசனத்தை மட்டும் கடைசியா பிடிச்சிட்டு போங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நான் காணிக்க கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், ஊழியம் செஞ்சேன், இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், என்னைய கேவலப்படுத்திட்டாங்க, இன்னைக்கு கர்த்தர் என்னை கனப்படுத்திட்டாருன்னா இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், என்னனாலும் சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில போயிட்டே இரு. ஆனா நீ வெட்கப்பட்டு போகாமல் இருப்பவனுடைய கடைசி காரியம் ட்ரம்பட் அடிக்கும், எக்காலம் தொனிக்கும். அன்னைக்குதான் நானும் நீங்களும் உண்மையானவர்களா, உத்தமமானவர்களா, பரிசுத்தமானவர்களா, அநீதி உள்ளவர்களா, உண்மையான சத்தியத்துக்கு வாழ்ந்திருக்கிறோமான எனக்கு தான் தெரியும், அன்னைக்கு தான் தெரியும். இது வரைக்கும் நம்ம எப்படினாலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அழகா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கலாம், முழங்கால போடலாம், லேலியா பாடலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், ஊழியம் செஞ்சிடலாம், எல்லாத்தையும் அப்படியே அழகா பூசணிக்கா எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சிடலாம், மறைச்சு வச்சிடலாம். எக்காலம் தொனிக்கும் போது பாஸ்டர் டிவி அவர்கள் சொல்வாரு, சாவுல ஒருத்தன் நடிக்க முடியாது, அதே மாதிரி வருகையிலும் ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. அவர் வருகையில், அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக, நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருந்தால் மட்டுமே
பிரியமானவர்களே, அவருடைய வருகையில வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம். எத்தனை பேருக்கு இந்த உலகத்திலும் இயேசு வருகையிலும் நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் மட்டும் கண்களை மூடுங்கள். இந்த உலகத்திலும் நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக கூடாது. இந்த உலகத்தில் நான் உத்தமனாய் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைந்து என்னுடைய பாதையிலே முன்னேறி செல்ல வேண்டும். எக்காலம் துணிக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போகாமல் நான் மகிமையிலே அவரோடு இணைய வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். இனிமேல் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தையும் உனக்கு கொடுத்து தேவன் இன்றைக்கு அனுப்ப போகிறார். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தேவனுக்கே காத்திருந்து அவரையே நோக்கி பார்த்து அவரையே விசுவாசித்து அவரையே நம்பி உத்தமர்களாய் வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கண்களை மூடி முழங்கால் படி எடுப்போம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் சதாகாலங்களிலும் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். எவ்வளவு ஒரு அதர்சனமான தேவனுடைய ஒரு தெளிவான வார்த்தை. சதாகாலங்களிலும் ஒருபோதும் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே ஒரு காலம் நான் வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே. என் வேலையில, என் தொழில, என்னுடைய ஆட்சியில, என்னுடைய குடும்பத்தில, என் பிள்ளைகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, என் ஜாதி ஜனங்கள் மத்தியில, சமுதாயத்தின் மத்தியில, என்னுடைய சபையின் மத்தியில, என்னுடைய ஊழியத்தின் மத்தியில, பரிசுத்தவான்கள் மத்தியில, என்னுடைய உலக வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் ஒரு காலம் ஒருபோதும் நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. அது ஒரு தெய்வீக வாழ்க்கை பிரியமானவர்களே. அது ஒரு சேலஞ்சபிள் லைஃப். அது ஒரு சவாலான வாழ்க்கை. ஒருபோதும் சதா காலங்களிலும் ஒரு காலம் வெட்கமடையாத ஒரு வாழ்க்கைக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவார், நீயோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருவின் முகம் செத்து போகும், உன் முகம் செத்து போவதில்லை. யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. இவ்வளவு நாட்கள் நாம் ஏன் வெட்கப்பட்டு போனோம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். இனிமேல் யார் குறையும் பேசாதிருங்கள். பொருளாசைக்கு இடம் கொடாதிருங்கள். பெரிய குற்றங்களில் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள். தேவனை விட்டு விலகாத ஒரு தெய்வீக வாழ்க்கையில நிலைத்திருங்கள். சீயோனுக்கு விரோதமாய், உபதேசத்துக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார், அவரை விசுவாசி, அவர் மேல் நம்பிக்கை வை, அவருக்கு காத்திரு, உத்தமமான வாழ்க்கை வாழு. ஆமென். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி உன் முகம் செத்து போவதில்லை. எக்காலம் தொனிக்கும், நீர் அவரோடு மறுரூபம் ஆவாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தாவே, இந்த உலகத்தில் நான் வெட்கப்படுத்தப்பட்ட பல சூழ்நிலைகள் இருக்கு. நான் அப்படியே கூனி குறுகி போய் நொறுங்கி போன காலங்கள் உண்டு. ஆனால் நான் உம்மை அறிந்த பின்பு நீர் என் தலையை கனம் பண்ணினீர், என் தலையை உயர்த்தினீர், எனக்கு பெரியோருக்கு ஒரு நாமத்தை தந்தருளீர். நானும் பிரபுக்களோடு இந்த சபையில உட்கார அருள் செய்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் நான் எந்த பாதையில நடத்தப்பட்டாலும் சரி, நீர் வரும்போது நான் வெட்கப்பட்டு போகாமல் நான் மகிமையிலே மறுரூபமாக வேண்டும். உன்னை வெட்கப்படுத்த முடியாக உன் பிள்ளைகள் மூலமாக, உன் ஊழியத்தின் மூலமாக, உன் குடும்பத்தின் மூலமாக, உன்னுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக, உனக்கு அறிமுகமான யாரோ மூலமாக உன்னை வெட்கப்படுத்த முடியாக ஒரு ஆவி போராடி கொண்டிருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆமென். அந்த வெட்கப்படுத்துகிற ஆவி கர்த்தர் இன்றைக்கு துண்டாடட்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் அந்த வல்லமையை அழிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். தாவீது அப்சலோமால் சொந்த தன் கற்ப பிறப்பான பிள்ளையின் நிமித்தம் வெட்கப்படுத்தப்பட்டான். அவசரமாய் வெளியே ஓடினான், வெறுங்காலால் ஓடினான். அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு வெட்கப்படுத்தப்பட்டான். வழியில எல்லாரும் அவனை தூஷித்தார்கள், கேவலப்படுத்தப்பட்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே, இனிமேல் என்னால் இந்த வெட்கத்தை தாங்க முடியாது. இனி ஒரு காலம் நான் வெட்கம் அடையக்கூடாது. அதே சிங்காசனத்துக்கு திரும்பி வந்தான். அவனை கல்லெறிந்தவன்
அவனை தூஷித்தவன் மன்னிப்பு கேட்டான். ஹல்லேலூயா. எந்த பிள்ளை எழும்பினானோ அவனை கர்த்தர் அப்புறப்படுத்தினார். எந்த இடத்தை விட்டு விலகி போனானோ அதே சிங்காசனத்துக்கு மறுபடியும் அவனை கொண்டு வந்து உட்கார வைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் உன்னை கனப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம். உண்மையா நான் பல சூழ்நிலைகளில் பல விதங்களில் நான் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை போல இந்த சபையில உட்கார்ந்திருக்கிறதுல அதிகமாய் யாரும் வெட்கப்பட்டிருக்க முடியாது. அவ்வளவு சூழ்நிலைகள்ல எல்லா இடங்களிலும் நான் தலை கவிழ்ந்தேன்னு சொல்றேன். யாராவது இருந்த கைகளை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையை உண்டு பிரியமானதை கர்த்தர் அவர்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக கர்த்தர் பலனை தரப்போகிறார்.